சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ரூபாய் 5000 வரவில்லையா? பெண்கள் 3 விஷயங்களை சரிபார்க்கவும். அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதில் 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் வரவு வைத்து அசத்தியுள்ளது. இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ மூலம் விளக்கியுள்ளார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதால் இந்த தொகையை கொடுப்பதில் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் அதனால் முன்கூட்டியே கொடுத்திருப்பதாக கூறியுள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. அத்துடன் ஒரு முக்கிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசு மீண்டும் ஆட்சி அமைத்தால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என அதிரடியாக அறிவுறுத்தியுள்ளார். இதனால் தமிழ்நாட்டு பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் மகளிர் உரிமை தொகை தங்களுக்கு வரவில்லை என நினைத்து கொண்டிருக்கும் பெண்கள் சரிபார்க்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்கும் அனைவருக்கும் 5000 ரூபாய் வரவு வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. எனவே இந்த தொகை உங்களது வங்கி கணக்கில் வந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் செல்போன் எண்ணுக்கு கட்டாயம் மெசேஜ் வந்திருக்கும். அப்படி மெசேஜ் வரவில்லை என்றால் நேரடியாக வங்கிகளுக்கு செல்லுங்கள். அங்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அதே சமயம் உண்மையில் கடந்த முறை மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருப்பவராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இம்முறையும் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கும். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுவதில்லை. இத்திட்டத்தில் பயனாளியாக இருக்கும் பெண்களுக்கு பகுதி பகுதியாகவே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு சில பெண்களுக்கு முன்கூட்டியே ரூபாய் 5000 வந்திருக்கலாம். சிலரின் வங்கி கணக்குக்கு வருவதற்கு தாமதமாகலாம். அதே சமயம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றால் என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மெசேஜ் வருவதற்கு தாமதம் ஏற்படலாம். வங்கி கணக்கில் பணம் வந்திருக்கும். ஒருவேளை பணம் வரவில்லை என்றால் அது தொடர்பான புகார்கள் இருந்தால் அது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் விரைவில் விளக்கம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அடுத்ததாவது இனி இதுதான் எதிர்காலமே. சென்னைக்கு வந்த செமி கண்டக்டர் முதலீடு சொல்லி அடித்த மு.க.ஸ்டாலின். அதாவது செமி கண்டக்டர் துறையில் மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த KLA கார்ப்பரேஷன் நிறுவனம் சென்னையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை அமைக்க உள்ளது. இதற்காக இந்த நிறுவனமானது 3000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும் இதனால் 3000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செமி கண்டக்டர் மிக முக்கியமான துறையாக உருவெடுத்துள்ளது. அதிநவீன கருவிகள் தொடங்கி எலக்ட்ரிக் கார்கள் வரை அனைத்திற்குமே செமி கண்டக்டர் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அப்போது இந்தியா மட்டுமின்றி உலகமே செமி கண்டக்டர்களுக்கு சீனாவையே நம்பி இருக்கிறது. அதை மாற்ற இந்தியா முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்காகவே பட்ஜெட்டில் செமி கண்டக்டர் துறைக்கு 40,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது.
இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இருப்பினும் செமிகண்டக்டர் துறையில் ஒவ்வொரு மாநிலமும் முதலீடுகளை ஈர்க்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் அதிகளவில் செமிகண்டக்டர் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. அதேபோல் கோவைக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் முதலீடு உத்தர பிரதேசத்திற்கு கடைசி நேரத்தில் மாறியது. தமிழ்நாட்டில் ஐடி துறை, உற்பத்தி துறை மற்றும் ஏஐ துறையில் அதிகளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வந்தாலும் செமிகண்டக்டர் துறையில் எப்போது முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்பதே இளைஞர்களின் கேள்வியாக உள்ளது. ஏனென்றால் செமிகண்டக்டர் துறையில் பெங்களூருவில் அதிக வேலைவாய்ப்புகள் அமைந்திருக்கிறது. அதே சமயம் சென்னையை பொறுத்தவரை மைக்ரோ சிப், குவால்காம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் செமி கண்டக்டர் துறையில் மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அமெரிக்காவை சேர்ந்த கேஎல்ஏ கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் சென்னையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை அமைக்க உள்ளது. இந்த நிறுவனமானது தரப்பில் ரூபாய் 3000 முதலீடு செய்ய உள்ளதாகவும் இதனால் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காகவே செமிகண்டக்டர் துறையின் மிக முக்கிய முதலீடாக இது பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் புதுசு புதுசாக நாங்கள் நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். மறக்காமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதான் நாங்கள் டெய்லியுமே உங்களுக்காக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் இன்னைக்கு நாளில் என்னென்ன செய்திகள் போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும். உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ, அதாவது இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இல்லை ரேஷன் நியூஸு, அரசு சார்ந்த செய்திகள் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவோம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸு, கொஸ்டின் எல்லாமே கேட்க தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க.